கன்னட மொழி விவகாரத்தில் கமல் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று நடிகர் கருணாஸ் நியூஸ் 18க்கு பேட்டி. இரத்த உறவுகள் என்ற அடிப்படையில் கமல் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தகவல். கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியது தேவையற்றது. நீண்ட கடிதம் எழுதுவதற்கு பதில் மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. பாபநாசம் அணையில் நீர் திறப்பால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அம்பாசமுத்திரம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய 18 பேர் கயிறு கட்டி மீட்பு. தக்லைஃப் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் செய்தியாளர் சுபாஷுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இணைந்திருக்கிறார். சுபாஷ், நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது, வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது கமலுடைய கருத்துக்கு தமிழகத்தில் வரவேற்பும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். சீமான் என்ன சொல்கிறார்? அவரோடு கலந்துரையாட முடியுமா? நிச்சயமா பார்க்கலாம். இந்த நீதிமன்றத்தோட உத்தரவு மட்டும் இல்ல, கமலஹாசன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கான பதிலையும் அதை எப்படி பார்க்கிறார் என்பதையும் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இணைகிறார். இன்னைக்கு இந்த வழக்கை பார்த்திருப்பீங்க. கமலஹாசன் அவர்கள் பேசியதுல இருந்து நீங்க தொடர்ச்சியா இதுல கருத்து சொல்லிட்டு வரீங்க. என்ன அவர் மன்னிப்பை கேட்க முடியாது, தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்பது அப்படின்றார். அதுல சரிதான். அண்ணனுடைய இது இப்போ ஒரு கருத்து, இது எங்கள் அண்ணனா பேசி இல்லையே, எங்கள் முன்னோர்கள் பலாயிரம் ஆண்டுகளாக பேசி வருகிற கூற்று தான். வரலாற்றில் இருந்து தான் அவர் பேசுகிறார், அதையும் அவர் சொல்கிறார். நான் சொன்னது வாய் வார்த்தையாக சொல்லலை, வரலாற்றில் தான் சொல்கிறேன். எந்த மொழியியல் ஆய்வறிஞனும் அது வரலாற்று ஆய்வறிஞனும் சொல்பொருள் ஆய்வறிஞனும் இதை மறுக்க முடியாது. இந்த இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வரணும்னு கேட்கும்போது, வாதம் முன்வைக்கப்படும் போது, ஒரு மூத்த மொழி தான் வரணும் அப்படிங்கும்போது, இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ் தான், அந்த மொழி தான் ஆட்சி மொழியாக வரணும்னு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தை எடுத்து வச்சு வாதாடினது இருக்குது. நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் முதன்மொழி தமிழ், எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு பதிவு பண்ணது இருக்குது. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு அவர் பேசினதே இருக்குது. நாட்டின் பிரதமரே இதை எங்களுடைய மூதாதைகள், குறிப்பாக எங்கள் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர், எங்களுக்கு பெரும் தமிழறிஞர்கள் கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், இப்படி அளப்பெரிய தமிழறிஞர்கள், இறைக்குரு இறையனார், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ இதில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழிலிருந்து கன்னடம் பிறக்கலை, தமிழிலிருந்து கன்னடம் பிறக்கலை, அது ஏன் தேவையெல்லாம் பேசிட்டுக்கிறீங்க? விடுங்க, அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் என்ன வரலாற்று சான்றோடு நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மொழியினுடைய தோற்றுவாய் இது, தொன்மம் இது, எங்கள் மொழியின் பிறப்பு இங்கே இருந்து வருது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள், உங்களுடைய மொழியினுடைய பிறப்பு இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் இப்படி தோன்றிய மொழி எங்கள் மொழின்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள், சான்றுகளோட ஆய்வுகளோட நிறுவிட்டிங்கன்னா நாங்கள் பேசுகிறார்ல, நீதியரசர் பேசுகிறார்ல, எங்கள் அண்ணனை மன்னிப்பு கேட்க சொல்லி அவர் தீர்ப்பு தான் சொல்லணும். நாட்டா மாதிரி பஞ்சாயத்து பேசிட்டு விடுது. உங்களுக்கு புரியுதா? அது நீதிபதியினுடைய வேலை இல்லை. நீங்கள் நாட்டினுடைய இப்போ முதலமைச்சர், துணை முதல்வர் பேசுகிறது கருத்துக்கு நேரெதிராக நீங்கள் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள். தமிழிலிருந்து கன்னடம் வரவில்லை, கன்னட மொழி தனித்து தோன்றிய ஒரு மொழி, அல்லது இந்த மொழியிலிருந்து வந்தது, இதனுடைய தோற்றுவா, இதனுடைய தொன்மம் இது அப்படின்னு சான்றுகளோட எழுதி அப்படியே தீர்ப்பை சொல்லிடுங்க. அவ்வளோதானே, அதானே உங்கள் வேலை. அதை விட்டு நீங்கள் மன்னிப்பு கேளலாம், அது உங்கள் வேலை இல்லை, கேட்க முடியாது. எது கேட்கணும்? தனிப்பட்ட ஒரு மகன் கமலஹாசன் அவர் மன்னிப்பு கேட்கறது இல்லை. இது உலகில் முதல் பெரிய தொன்மையான 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அவமானமாக மாறிடும். அது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது நீங்கள் வேணால் ஒருவேளை தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனித்த மொழின்னு நிறுவுங்க, வரலாற்று பூர்வமாக ஆய்வுபூர்வமாக நிறுவுங்க, அப்புறம் அதை பற்றி பேசலாம். அது ஆகுன்னா அந்த படத்தை ஓட விடுறதில்ல, தண்ணி கேட்டால் படத்தை ஓட விடுறதில்ல. சரி, இன்னைக்கு எங்கள் அண்ணன் கமலஹாசன் பேசிட்டாரு, நீங்கள் ஓட விடலை. அப்போ தம்பி விஜய் படம், மெர்சல் போன்ற படங்களெல்லாம் ஓட விடல.
எல்லா இளங்கழிச்சு எல்லா தேட்டரெல்லாம் திரையரங்கெல்லாம் முற்றுகிட்டீங்களே, அது அவர் என்ன பேசினாருன்னு பண்ணீங்க? தமிழன்னாவே உங்களுக்கு ஒரு அருவருப்பு இருக்குது. அதை நீங்கள் இந்த முறையும் வெளிக்காட்டுறீங்க. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி பாருங்கள், நீங்கள் தமிழிலிருந்து வந்த மொழி கன்னடம்ங்கிறத உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது, ஏற்க முடியல. இங்கே வந்த ஒருத்தருக்கு ஐயா ராமசாமிக்கு வந்து தமிழையே அருவருப்பாக இருக்குது, தமிழே அருவருப்பாக இருக்குது. ஆனால் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்த ஒரு கன்னடரை நாங்கள் தந்தையாகவும் பெரியாராகவும் ஏற்றுக்கொண்டு தமிழர் தலைவர்னும் இவர் கொண்டாடணுங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அது எங்கள் அண்ணன் வந்து கேட்க மாட்டார், கேட்கக்கூடாது. கர்நாடக மாநிலத்தில் இந்த படம் ஓடி என்ன வருமானம் வருமோ அதை விட பல மடங்கு உலகம் பூரா இருக்க தமிழர்கள் இந்த படத்துக்கு வருவாயை கொடுப்பாங்க. இது வந்து ஒரு படத்தின் பிரச்சனை இல்லை, ஒரு இனத்தின் பிரச்சனை. இனமா பணமா என்பது இனத்தின் பக்கம்தான் எந்த மானமுள்ள தமிழன்னு நிற்பான். வருமானமா இனமானமான இனமானத்தின் பக்கம்தான் நிற்பான். இப்போ அதுதான். ஆனால் அண்ணனுடைய குரலாகவும் நானும் எங்கள் ஐயா மணியரசனுமே பேசிட்டு இருந்தால் பத்தாது. இங்கே நிறைய தன்மானமிக்க தமிழ் மக்கள், மொழியியல் எங்களையும் விட மொழியில் ஆளுமை கொண்ட ஆய்வு திறன் கொண்ட ஆற்றலாளர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல கருத்தை பதிவு செய்யணும். அதை விட்டுவிட்டு அவர் ஒரு மகன் ஏதோ கமலாசன் ஏதோ தனியாக ஒரு வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிற மாதிரியும் இல்லை. இது உத்தரவு என்ன செஞ்சிருவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன படத்தோட விட மாட்டியா, அவ்வளோதான், வேறு என்ன பண்ணிட முடியும்? இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் KGF 1, 2 இங்கே ஓடிச்சு, காந்தாரா ஓடிச்சு, பல 100 கோடிகளை வசூலிச்சிச்சு. ஏதாவது ஒரு சின்ன இடையூறு இருந்ததை பற்றிலாம் எங்களை அடித்து விரட்டினாங்க. எங்கள் சொந்தங்கள்லாம் மூட்டை முடிச்சோட அகதியாக நடந்து வந்தாங்க. எங்கள் வீடுகளுக்கு தீ வச்சாங்க, கடைகளுக்கு தீ வச்சாங்க, விளைநிலங்களை கொளுத்துனாங்க, கரும்பு வாழை நெல் தோட்டங்களெல்லாம் அழிச்சாங்க. அப்படிங்கிற வன்மத்தை நாங்கள் தான் காட்டணுமா? இல்லையே. அந்த மாண்பும் அந்த பெருந்தன்மையும் அந்த இதுவும் உங்களுக்கே இல்லை. இங்கிலீஷ் படம் ஓடும், சைனீஸ் படம், சீன படம் ஓடும். என் படம் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் ஓடாதுன்னா இந்தியா ஒரே நாடு, தேச ஒருமைப்பாடு, இறையாண்மை, ஒற்றுமை இதெல்லாம் கேள்விக்குறியாயிருதுல்ல. இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு இடைப்பட்ட இந்த 3 நாட்களில் திரு கமலஹாசன் அவர்களை பேசியதோ இல்லை தொடர்பு கொண்டீங்களா? அது அவரிடம் இது சம்மந்தமாக உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றத அவர்கிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்களா? அதுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பி ஒரே மண்ணின் மக்கள். நான் சிறு வயதிலிருந்து அவருக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஒருத்தர் பாசம் வச்சுருக்கோம், அன்பு வச்சுருக்கோம்னு நாங்கள் 2 பேருமே உணர்வோம். அதில் எங்கள் அண்ணன் மலேசியாவில் இருந்தாங்க. அப்போ தொடர்பு எடுத்து பேசும்போது அண்ணன் வந்து தம்பிக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியாக இருக்காது. ஆனால் ஒரு தமிழனுக்கு தமிழன் நன்றி பாராட்டிக்கலாம். ரொம்ப நன்றி தம்பினும் போது அண்ணன் இது கடமை அப்படின்னா. இப்போ நான் அவர் மாநிலங்களவை உறுப்பினராகிறதுக்கு வாழ்த்து சொன்னேன். நேரில் வந்து சந்திக்கணும்னு தானே, நீங்கள் வெளியில் இருக்கீங்கனால வரல அப்படின்னு. அப்புறம் அந்த தக் லைஃப் அந்த படத்தை பற்றி சொன்னேன். பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி கொண்டு போகுது அது. அப்போ பாப்பா சுருதி பாடின பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நான் சுருதிகிட்ட சொல்கிறேன், மகிழ்ச்சி அடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டை வந்து சாதாரண ஒரு பாடகர் பாடுற மாதிரி இல்லை, ரொம்ப திறம்பட்ட ஒரு இசைக்கலைஞர் போல் பாடியிருந்தது. சாதாரணமாக அந்த பாட்டை பாட முடியாது. அப்போ அதை சொன்னேன். அப்போ நீங்கள் இந்தியன் 2 பேரும் தான் உட்காந்து பார்த்தோம். அப்போ அது இந்த படத்தையும் நீங்கள் பார்க்கணும். சரி நான் பார்க்குறேன்னே அப்படின்னு. அவ்வளோ அப்படி தான் பேசிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த விவகாரத்தில் உங்களையும் மணியரசர் அவர்களையும் நீங்கள் சுட்டி காட்டிங்க. பல தலைவர்களும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்தில் ஒருத்தர் மனசு புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்பதில் என்ன அப்படின்றத, நீங்கள் தமிழிலிருந்து கன்னடம் வரலைங்கிறத ஒட்டுமொத்த தமிழின மக்களும் மனசு புண்பட்டுருக்கோம். இதுக்கு என்ன செய்யறது? சொல்லுங்கள். வரலாற்றை நீங்கள் மறைக்கிறீங்களா, நாங்கள் மறைக்கிறோமா? நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். நீங்கள் வழிபடுகிற இறை யாருன்னு சொல்லுங்கள். உலகத்தில் இந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். இறையை கொடுத்துருக்கோம், இனாம் கொடுத்துருக்கோம், இலவசமாக கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வணங்குற சிவன் லிங்காயத்துன்னு ஒரு சமூகம் இருக்காங்க. அது லிங்கத்தை வழிபடுது. லிங்கம் யாரோட அடையாளம்? சிவனோட குறியீடு. சிவனை வணங்குறீங்க. திருமலை தெலுங்குல ஆந்திராவில் இருக்கிற மக்கள்லாம் வெங்கடாசலபதி ஸ்தலபதி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லார், வட சொல்லார்கள். திருமாலுங்கிறது எந்த மொழி சொல்? திருமாலுங்கிறவன் யார்? அதான கேள்வி. நீங்கள் வணங்குற சிவன்கிறவன் யார்? நீங்கள் திருமாலை பாடிய ஆண்டாள் எங்கள் மூதாதை, அவளுடைய பாசுரம் எதில் இருக்கு? சரி, 12 ஆழ்வார்கள் எந்த மொழி பாவலர்கள்? சரி, 63 நாயன்மார்களில் ஒருத்தர் பிறமொழியாளரை காட்டு. சரி, அவங்களுடைய எல்லாத்தையும் தொகுத்து எங்களுடைய மூதாதை சேக்கிலார் பெரிய புராணம் தொகுத்தார். அது எந்த மொழியில்? சிவனை பாடிய தேவாரம் திருவாசகம் எந்த மொழி நூல்கள்?
பன்னீர் திருமறைகள் எதில் பாடப்பட்டுச்சு? நீ ஏதோ அங்கே உட்காந்துக்கிட்டு நீ வந்து இப்படி எதையாவது ஒரு சான்றை சொல்லு, சொல்லு நீ ஏய் அதுலேருந்து வரலப்பா அப்படின்னு ஒரு சான்று சொல்லு. நாங்கள் எதாவது பேசினா நானே சொல்கிறேன், அண்ணன் நீங்கள் மன்னிச்சுட்டு சொல்லிருங்க, நானே எங்கள் அண்ணன் சொல்கிறேன். சும்மா எதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. இது எங்கள் அண்ணனோட பிரச்சனை இல்லை, தமிழனுங்கிற தமிழருங்கிற இனத்தின் பிரச்சனை, தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழனுக்குமான மான பிரச்சனை. மன்னிப்பு சான்றோட சொல்லு. நாங்கள் எல்லாரும் அப்படி விழுந்து வணங்கிட்டு போகிறோம், சான்ற காட்டு. சும்மா வந்து உன் மொழியின் தொடக்க நூற்றாண்டு எது, என் மொழியின் தொடக்க நூற்றாண்டு இது, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. சும்மா வந்து தமிழன்னாவே ஒரு வெறுக்கணுங்கிற ஒரு பகை உணர்ச்சியை வைத்துக்கிட்டு இங்கே தமிழர்கள் நிறைய வாழ்றாங்க, இங்கேயும் தான் எல்லாரும் வாழ்றாங்க. நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, கமலஹாசன் அவர்களோட அமர்ந்து பேசணும் அரசு, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஒரு சுமூக இதை கொண்டு வரணும். அதை நான் வரவேற்கிறேன். பக்கத்தில் என்னையும் கூட உட்கார வைங்க, எங்கள் அண்ணனுக்கு பக்கத்தில் தம்பி நானும் உட்காந்துக்கிறேன். சும்மா அதில் நீங்கள் பேசி தீருங்க. இதில் வந்து இதை போய் பிரச்சனையாக்காதீங்க. தமிழர்கள் வந்து எந்த மொழியும் இழிவாக சொல்கிற மக்கள் இல்லை, தாழ்த்துற மக்கள் இல்லை. நாங்களே இப்போ எங்கள் கோட்பாடு பாருங்கள், இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க தான். உங்களுக்கு இப்போ கன்னடம் வந்து கன்னடத்தை இழிவுபடலாம். அது எதுக்கு பேசுகிறாரு எங்கள் அண்ணன்? புதுசாக ஒன்றும் பேசலை. நான் பல நூறு மேடையில் பல முறை பேசின கருத்து தான் அது. எனக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்கள் பேசினதை நாங்கள் எடுத்து பேசுகிறோம். அவர் அருகில சகோதரர் சிவராஜ்குமார் இருக்கும்போது அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரோ அல்லது எதுன்னு தெரியல. ஆனால் வந்து அவர் விழாவில் இருக்கும்போது அவரை மகிழ்விக்கிறதுக்கு நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். தமிழிலிருந்து அந்த மொழிகள் வந்தது, கன்னடம் உட்பட கன்னடம் தமிழிலிருந்து வந்த குழந்தை தான் சொல்கிறதுக்கு சொல்கிறார். இதில் எங்கே கன்னடத்தை எளிவாக பேசிட்டார் எங்கள் அண்ணன்? அவர் பேசலை, அவர் பெருமையாக தான் சொல்கிறார். அவர் அப்படி ஏற்க முடியல. இல்லைங்க, நான் வந்து எங்கள் அப்பா நீங்கள் இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா நீங்கள் இல்லை, எங்கள் அப்பா அம்மா இங்கே இருக்காங்கன்னு காட்டினா நாங்கள் என்ன சொல்லி சரிப்பாண்டு போகிறோம்? எந்த மொழியோட எங்களுக்கு மோதல் இருக்குது சொல்லுங்கள்? அது சும்மா. மிக்க நன்றி. கமலஹாசன் அவர்களுக்கு முழு ஆதரவு, அவருடன் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். நன்றி சுபாஷ்.